இந்த நேரத்துல யார் உனக்கு போன் பண்றது? என் ஃப்ரெண்டு தீபா ஹாஸ்டல்ல இருக்கால, அவதான். அதுக்குன்னு இந்த நேரத்துலயா? இந்த அன்டைம்ல நமக்கு யாரு கால் பண்ணிருப்பான்? அதுவும் அன்னோன் நம்பரா இருக்கு. ஒருவேளை அப்பா எதுவும் நமக்கு கால் பண்ணிருப்பாரோ? அவர் கூட எதுக்கு இந்த டைம்ல கால் பண்ண போறாரு? இது யாரோட நம்பரா இருக்கும்? ஹலோ, ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது. ஆமா, நான் தான் பண்ணேன். ஏன் நான் போன் பண்ணப்ப நீ எடுக்கவே இல்லையே? ஹலோ, முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்ன மித்ரா, என்னையே உனக்கு தெரியலையா? தெரியல, அதனால தான் கேக்குறேன். சொல்லுங்க, யார் நீங்க? எதுக்கு இந்த மிட் நைட்ல ஏன் நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் கால் பண்ணேன். அந்த முக்கியமான விஷயத்தை மறந்திருப்பேன்னு நினைச்சா நீ என்னையே மறந்துட்டியே. இப்போமா என்ன தெரியல? நல்லா யோசிச்சு பாரு. சரி விடு, நானே சொல்லிடுறேன். நான் மூர்த்தி பேசுறேன். ஜஸ்ட் மிஸ். இப்ப மட்டும் நீ கால் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் உன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருப்பேன். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? உன் புருஷன் வீடு இருக்குல்ல, அங்கதான். வெளியே வந்து பாரு, உன் வீட்டு எதிரில தான் நிக்கிறேன். நான் 2 தடவை போன் பண்ணியும் நீ எடுக்கலையா? அதான் என்ன பிரச்சனைன்னு நேர்லயே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீ போன் பண்ணிட்ட. குருடா விடுறேன்னு நினைக்கிறியா? வேணும்னா வெளியே வந்து பாரு. உன்னோட நல்ல நேரம். நான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே போன் பண்ணிட்டேன். எதுக்கு இப்ப கால் பண்ணிருக்கீங்க? அத சொல்லுங்க. ஏன் இப்படி இந்த நேரத்துல டார்ச்சர் பண்றீங்க? காசு காசு துட்டு கேட்டிருந்தனே, ஞாபகம் இருக்கா? அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் நான் சொன்ன கோயில்ல 2 லட்சம் ரூபாய் பணம் தரணும்னு சொன்னனே, அது ஞாபகம் இருக்கா? அந்த நாளு நாளைக்கு தான். அன்னைக்கு கோயில்ல யதார்த்தமா தானே நம்மள பார்த்தான். சொன்ன மாதிரி கோயிலுக்கு வரவா போறான் அப்படின்னு நீ நினைச்சு அசால்ட்டா இருந்துடக்கூடாதுல்ல. அதான் முன்னெச்சரிக்கையா சொல்லிட்டு போவோன்னு வந்தேன். அதுக்கு எதுக்காக இந்த நேரத்துல வீட்டுக்கு முன்னாடி வந்து டார்ச்சர் பண்ற? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என் வீட்ல யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. அந்த பயம் இருக்கணும். நாளைக்கு மட்டும் நீ சொன்ன நேரத்துக்கு பணத்தோட வரல, நாளைக்கு இதே நேரத்துல உன் வீட்டுக்குள்ள பூந்து கடகடன்னு மணி அடிச்சு குல்ஃபி ஐஸ் வித்துருவேன். ஜாக்கிரதை. வரட்டா? நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போலனா
கண்டிப்பா அவன் வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிடுவான். அவன் பண்ணக்கூடிய ஆள் தான், வேற வழியே இல்ல. அவனை தடுக்கணும்னா அவன் கேட்ட பணத்தை கொடுத்துதான் ஆகணும். வீட்டுக்கு அனுப்புனது போக பாக்கி பணத்தை கொடுத்து இனிமே என் முகத்திலே முழிக்காதுன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுறணும். அதுதான் ஒரே வழி. வாசுகி அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா எல்லாரும் இருக்காங்களே. இப்ப என்ன செய்யறது? எதுவும் செய்ய முடியாது, வேற வழியே இல்ல. யாரு என்ன சொன்னாலும் சமாளிச்சுட்டு டக்குன்னு போயிட்டு வந்துட வேண்டியதான். வாமா மித்ரா. வினய் இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தான். வா, வந்து நீயும் கச்சேரியில சேர்ந்துக்கோ. உட்காரு. நீங்க பேசிட்டு இருங்கம்மா, நான் கொஞ்சம் வெளியில போகணும். நீங்க சொன்னீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன். வெளியில போணுமா? எங்கம்மா போகணும்? ஹாஸ்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஹாஸ்டலுக்கு எதுக்குமா இந்த நேரத்துல? உன் ஃப்ரெண்டு தீபாவை பார்க்கணுமா? அவளை இங்க வர சொன்னா வந்து பாத்துட்டு போறா. அவளை பாக்குறதுக்காக போலம்மா. என்னோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்க ஹாஸ்டல்ல தான் இருக்கு. அதான் போய் எடுத்துட்டு வரலான்னு கிளம்புறேன். அதுக்கே நீ போற? நம்ம டிரைவரை அனுப்பி எடுத்துட்டு வான்னு சொன்னா எடுத்துட்டு வர போறாரு. இல்லம்மா, அதெல்லாம் லேடிஸ் திங்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருக்கும். நான் போய் தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஓ, அப்ப சரிம்மா, நீயே போயிட்டு எடுத்துட்டு வந்துருமா. எனக்கு என்னவோ இவ மேல சந்தேகமா இருக்கே. இவ ஹாஸ்டலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ தான் போறா. சரிம்மா, போயிட்டு வரேன். வரவேனே. மித்ரா, ஒரு நிமிஷம். புது பொண்ணு நீ தனியாவ வெளியில போயிட்டு வருவ? துணைக்கு யாரையாச்சும் கூட்டிட்டு போமா. யார கூட்டிட்டு போக சொல்ற? சாதனாவும் சித்தார்த்தும் வீட்ல சும்மா தானே இருக்காங்க. அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு வரட்டும். அவளே லக்கேஜ் எடுக்க தான் போறா. இதுல இவங்க வேற எக்ஸ்ட்ரா லக்கேஜா? அவ தனியாவே போயிட்டு வரட்டுமா? மித்ரா என்ன சின்ன பொண்ணா? ஏற்கனவே அவ ஹாஸ்டலுக்கும் இந்த வீட்டுக்கும் வந்துட்டு போனவ தானே. இல்ல, வசந்தி சொல்றதுதான் சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்ப தனியா வந்து போனா சரி. இப்ப நம்ம வீட்டு மருமக, எதுக்கு தனியா கஷ்டப்படணும்? கூட யாராவது போனாதான் சரியா இருக்கும். வசந்தி அக்கா, நீ கூட போயிட்டு வாயேன். சரிக்கா. அம்மா, இது கூட சரிதான். நீங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு போயிட்டு வாங்க. மித்ராவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். டேய், உன் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சனா நீ தான் கூட போகணும். அதை விட்டுட்டு மத்தவங்கள போக சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, எங்கேயாவது அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தியாடா? இங்க என்ன சும்மா தானே உட்காந்து பேசிட்டு இருக்க? கூட போயிட்டு வா போ. மிஸ்டர் ராம்கி, அவனா பார்க் பீச்சுக்கா போறா? கூட அப்படியே ஜாலியா போயிட்டு வரதுக்கு. இங்க பாருங்க, அவ போறது லேடிஸ் ஹாஸ்டல். அங்க நான் போய் என்ன பண்ண போறேன்? அங்க அவளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நான் எதுக்குப்பா நந்தி மாதிரி? அது மட்டும் இல்ல, மித்ரா என்ன சின்ன பொண்ணா? சேஃப்டியா ஒரு ஆள் கூட போறதுக்கு. இங்க பாருங்க, அவளை யாருமே தூக்கிட்டு போறது இல்ல. அவ தனியாவே போயிட்டு வரட்டும். மித்ராக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அதுலயே நாம தலையிடணும் இல்லையா? நானும் இதே தான் சொல்றேன். அதான் வினய சொல்லிட்டானே, நீ போயிட்டு வாமா மித்ரா. சரி, வரேன். போயிட்டு வரேம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ண. சரிங்கம்மா. ஹே மித்ரா, நீ இவங்களை ஏமாத்தலாம்,
ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீ உன் ஹாஸ்டலுக்கு போகலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இரு, உன் கதை என்னங்கறத நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். தீபா, ஏய் மித்ரா, எப்படி நான் இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். என்னடி இப்பதான் புதுசா ஹாஸ்டல்ல பாக்குற மாதிரி பாக்குற? அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்றியா? ஆமாண்டி, இந்த ஹாஸ்டலுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆயிருந்தாலும் அந்த கொஞ்ச நாள்லயே சொந்த வீடு மாதிரி ஒரு நெருக்கம் வந்துருச்சு. உனக்கு அப்படி தோணுது. எனக்கு எப்படா இந்த ஹாஸ்டலை விட்டு போவோன்னு இருக்கு. எல்லாருக்கும் அப்படிதாண்டி இருக்கும். கூட இருக்கும் போது தெரியாது, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதான் நீ என்ன பாக்குறதுக்கு இத்தனை நாள் கழிச்சு வரியா? சரி சரி, கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போகுது? வினய் சார் என்ன சொல்றாரு? அதான் போன்ல சொன்னேனே, அவர் ஒரு மார்க்கமா தான் சுத்திட்டு இருக்காரு. என்ன லவ் மார்க்கம் தானே? ஆமா ஆமா, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல தீபா. ஆனா என்ன ஆனா? அந்த அஸ்வினை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவன் மட்டும் கண் முழிச்சு என்ன பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அவ்வளவுதான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. ஏய், அஸ்வினை நினைச்சு பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லடி. அவன் சரியான ஃப்ராடுன்னு டாக்டருக்கும் நல்லா தெரியும். அவன் என்ன சொன்னாலும் டாக்டரும் நம்ப மாட்டாரு. கண்டிப்பா கண்ணு முழிச்சதும் டாக்டர் கிட்ட என்ன பத்தின எல்லா உண்மையும் சொல்லதான் செய்வான். அவ உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஊர்ல இருக்கிற அவளோட அம்மா தங்கச்சி எல்லாரையும் போய் நான் பார்த்துட்டு தான் வந்தேன்னு அவன் கண்டிப்பா சொல்லுவான். என்ன பத்தின உண்மையெல்லாம் வினயோட குடும்பத்துக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. உடனே என் வீட்டுக்கு கிளம்புவாங்க. அங்க என் அம்மாவை சமாளிக்கிறதெல்லாம் ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்ப இதெல்லாம் சொல்லாமலே கடைசி வரைக்கும் அவரோட இருக்க போறியா? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரியதானே போகுது. அது நேரம் வரும்போது நானே அவங்க கிட்ட சொல்லுவேன். ஆனா அது வரைக்கும் அந்த அஸ்வின் வாயை திறக்காம இருக்கணும். ஆனா அவ்வளோ ஈஸியா அவன் வாயை கட்டி போட முடியாது. தீபா, இப்ப இந்த விஷயத்துல நீதான் எனக்கு உதவி பண்ணணும். சொல்லுடி, நான் என்ன பண்ணணும்? நீ அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இரு. அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சா கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் அவன் கால்ல விழுந்தாவது இந்த பிரச்சனையை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சிடுறேன். சரி, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். நீ கவலையே படாத. ஆமா, அன்னைக்கு போன்ல பேசும்போது ஏதோ முக்கியமான பிரச்சனை, அத நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னியே, அது என்ன பிரச்சனை? அதுவும் ஒண்ணு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லடி. இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுவேன். என்ன பிரச்சனை? எப்படிடி நீ சால்வ் பண்ணுவ? அந்த மூர்த்தி இருக்கான்ல, அவன் நான் ஃபேமிலியோட கோயில சாமி கும்பிட்டு இருக்கும் போது என்ன பார்த்துட்டான். நான் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் டாக்டர் குடும்பத்தை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்கிட்ட 3 லட்சம் பணம் கேட்டான். இல்லனா உன்னை பத்தின எல்லா உண்மையும் நான் டாக்டர் கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு என்ன மிரட்டினான். சரி, சனியை இதோட ஒழியட்டோன்னு வீட்டுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிற 2 லட்சம் பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் மித்ரா, நீ என்ன லூசாடி? இன்னைக்கு நீ இந்த 2 லட்சம் பணத்தை கொடுத்துட்டா இந்த பிரச்சனையை விட்டுட்டு அவன் அப்படியே போயிடுவான்னு நினைக்கிறியா? சொல்லு. கண்டிப்பா போக மாட்டான். பணத்தாசை யாரதான் விடும்? மறுபடியும் மறுபடியும் வந்து அதே காரணத்தை சொல்லி உன்கிட்ட பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணுவான்டி. நீ அவன்கிட்ட அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துறாத. இவன மாதிரி ஆளுங்களை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். இல்ல தீபா, அவன் தான் இந்த ஜாமீன்ல எடுத்தான். அந்த பணம் தனக்கு வேணும்னு சொல்லி முன்ன இருந்தே என்ன துரத்திக்கிட்டே இருக்கான். அது முன்னாடி. இப்ப நீ பயந்து பணம் கொடுக்கறத பாத்துட்டான், அவன் அதுக்கப்புறம் கண்டிப்பா விடவே மாட்டான். நீ சொல்றதும் சரியாதான் தெரியுது.
இப்போ என்னடி பண்ணலாம்? நீ ஒரு தப்பும் பண்ணல. அப்படி இருக்கும்போது நாம எதுக்காக அவனை பார்த்து பயப்படணும்? மித்ரா, இங்க பாரு, அவன் இனிமே பணம் கேட்டு மிரட்டினான்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டு. என்ன பண்றான்னு பார்க்கலாம். இல்ல தீபா, அந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு போக வேண்டாம். ஸ்டேஷன் வரைக்கும் போனா கூட என்ன பத்தின எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு பிரச்சனையை ஆஃப் பண்ணுவோம். கொஞ்ச நாள் போன அப்புறம் நீ சொல்ற மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரி, அப்போ ஓகே, ஒண்ணு பண்ணலாம். நீயா அவனை தேடி பணத்தை கொண்டு போகாத. அவன் உன்னை தேடி வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், அவன் என்ன தேடி நேத்து வினய் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டான்டி. இப்ப மட்டும் நான் போலனா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள வந்துடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். வேற வழியே இல்ல தீபா. இப்போதைக்கு அவன் கேட்ட பணத்தை நான் கொடுத்துதான் ஆகணும். இல்லடி, எனக்கு என்னமோ அது தப்பா தெரியுது. இப்ப நீ மொத்த பணத்தை கொடுத்தாலும் அவன் கண்டிப்பா அதோட விடமாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஆமா, இப்ப நீ கையில கேஷ் வச்சிருக்கியா? இல்ல, போறப்போ பேங்க் போயிட்டு தான் போகணும். அப்போ ஒண்ணு செய், மொத்த பணத்தையும் இன்னைக்கே கொடுக்காம ஒரு 50,000 மட்டும் இன்னைக்கு கொடு. என்ன சொல்றான்னு பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். சரி, ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி தீபா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி, நானும் நீ போற ரூட்ல தான் போறேன். உன் கூடயே வந்துடுறேன். ஒரு நிமிஷம். திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஏந்தா. ஓகே, போலாமா? வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரிம்மா. என்ன இவனை இன்னும் காணோம்? தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? நேத்து நைட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துருவேன்னு சொன்னானே. ச்சே, டைம் வேற ஆயிட்டே இருக்கு. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி வேற பாக்குறாங்க. ஒரே இடத்துல நிக்கிறதுனால தானே பிரச்சனை. பேசாம கோவில ஒரு சுத்திட்டு வருவோம். ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் அவன் வந்து நான் வரலன்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப போயிட்டான்னா அப்புறம் அது எனக்கு தான் பிரச்சனை. கண்டிப்பா அவன் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுவான். இங்கேயே இருக்கிறதா சரி. பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே கரெக்ட் டைமுக்கு வந்து நிக்கிறேன். நாம மிரட்டினதை பார்த்து நிஜமாலே பயந்துட்டானா? நம்மளோட இந்த மிரட்டலுக்கே பயந்துட்டானா? இவ்வளவு வச்சு எவ்வளவோ சாதிக்கலாமே. இந்த 2 லட்சத்தோட இவ்வளவு விட்டுறக்கூடாதுரா மூர்த்தி. பணம் காய்க்கிற மரமா நம்ம கிட்ட வந்து சிக்கிட்டா இவளுக்கு பயத்தை ஊத்தி ஊத்தியே பணத்தை கறந்துட வேண்டியதுதான். நான் சொன்ன மாதிரி நீ வரமாட்ட. உன்னை தேடி வீட்டுக்கு தான் வரணும்னு நினைச்சேன். பரவாயில்லையே, எனக்கு அலைச்சல் மிச்சம். சரி, பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு.